இந்த மேசராசி நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே செவ்வாயுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. இந்த செவ்வாய் அமைப்புகள் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முருகன். அப்போ சொல்லுவாங்க, "சார் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் வந்து எங்கெங்கே வந்து நல்ல அமைப்பில இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் அந்த முருகனுடைய அனுகிரகம் உண்டா? இல்ல 12 ராசிக்காரருக்குமே அந்த அனுகிரகம் உண்டா?" அப்படின்னு கேட்டா, நிச்சயம் 12 ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்ப இந்த முருகன் பெருமாளை வந்து எதுக்கோசரம் நம்ம வணங்க வேண்டும்? யாருக்கோசரம் வணங்க வேண்டும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து முருகப்பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா, விளங்கக்கூடிய மொத்த 5 வகையான கருத்துக்கள் இருக்கு. கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தையும் மகனும் தான். என்ன சார் இடத்துலயுமே தந்தையும் மகனுங்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபெயர் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் சாமின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த தகப்பன் சாமி வந்து பார்த்தீங்கன்னா, எதை குறிக்குது அப்படின்னா, தன்னுடைய தந்தைக்கே உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு பையனுக்கு வந்து ஒரு 18, 19 வயசு ஆகக்கூடிய பையனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அருவ மீசை சொல்லக்கூடிய மீசையானது வந்து மூக்கு கீழே லைட்டாக வந்தாவே, அவங்க வந்து தான் என்ற ஒரு ஒரு ஈகோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்துடும். அதாவது எங்கே போனால் எனக்கு தான் முதல் மரியாதை, அப்பா எனக்கு நீ மதிப்பு கொடுத்தா தான் நான் உனக்கு மதிப்பேன் அப்படின்ட்டு இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே வந்து வாக்குவாதங்கள் வந்து அதிகமாக ஏற்படும்.